நெருப்புனா சுடும், தண்ணினா எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த நெருப்பை மட்டும் எப்படியாவது ஜில்லுன்னு மாற்றிட்டுனா பரவாயில்ல அப்படின்னா உங்கள் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும், தீர்வே கிடையாது. இவங்க இப்படி தான் முடிவு பண்ணீங்க, அவங்க கேரக்டர் தான், அவங்க இயல்பு அப்படி தான் எடுத்துங்க. அவங்களால ஏற்படக்கூடிய ஒரு மனபாதிப்பு வருது வச்சுங்க. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. குற்ற உணர்ச்சிக்கு வேலையே இல்லை. குற்ற உணர்ச்சி என்பது அதுவும் தாமானா வருது, வந்துட்டு போட்டோம். அடுத்து தப்புனா முடிவெடுத்துங்க. நம்ம ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ஒரு கில்ட் ஆகுது, குற்ற உணர்ச்சி வருது, எனக்கு இப்படி ஆகிட்டு பிடிச்சே இப்படி ஆச்சுன்னு புலம்புறதுனால தீர்வே கிடையாது. முடிந்ததோடு முரண்படுவது தான் குற்ற உணர்ச்சி. வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துருங்க. இன்னுமே என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தான். எது நடந்ததுனாலும் பரவாயில்ல, ஏன் இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன், இதற்கு யார் காரணம், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகுங்க, எல்லா பிரச்சனையும் அதிகமாகும். சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட், இன்னுமே நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயலாக மாறும். கூகுள் மேப் மாதிரி ஆயிடணும். முதல்ல நிறை குறையோட மற்றவங்க ஏற்றுக்க பழகணும். நம்ம அவங்கள சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நான் நினைச்ச மாதிரி அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறோம், அவங்க நான் நினைச்ச மாதிரி உன்னை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு தீர்வே கிடையாது. நீங்கள் எல்லாவற்றையுமே நிறை குறையோட ஏற்றுக்குங்க. யாருமே பர்ஃபெக்டாக கிடையாது. இவங்க இப்படி தான், அப்போ இவங்க கிட்ட எப்படி நம்ம டீல் பண்ணணும், இவங்க கிட்ட எப்படி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அவங்களால இம்சன்னு நினைச்சீங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்றதே மற்றவங்களுக்கு பயனளிக்கத்தான். யூஸ் பண்ண என்ன தப்பு இருக்குது? நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நமக்கு அவங்களால உதவி கிடைக்கும். இதுதான் இந்த உலக வாழ்க்கையே அப்படிதான் இருக்குது. இது என்னோட அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டீங்களா? ஒரு நம்ம அவங்களுக்கு தேவையானது செய்ய போகிறோம், ஆனால் அவங்ககிட்ட இருக்க குறையை அக்செப்ட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து நெருப்புனா சுடும், தண்ணினா எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த நெருப்பை மட்டும் எப்படியாவது ஜில்லுன்னு மாற்றிட்டுனா பரவாயில்ல அப்படின்னா உங்கள் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும், தீர்வே கிடையாது. இவங்க இப்படி தான் முடிவு பண்ணீங்க, அவங்க கேரக்டர் தான், அவங்க இயல்பு அப்படி தான் எடுத்துங்க. அவங்களால ஏற்படக்கூடிய ஒரு மனபாதிப்பு வருது வச்சுங்க. இதுவும் இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி தான் எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாளில் அவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அவங்களோட பிரச்சனை நினச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கா அவங்களுக்கா அவங்களாலேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாலேயா கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம். அகத்தில் நமக்கு எந்த வேலையாக இருக்குதா? இல்லை, வெளியில் தான் வேலை. அகத்தை மாற்றணுமா? இல்லை, அகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லை வெளியில் செயலுக்கு பயன்படுத்திக்கலாம், எல்லாம் விட்டுறலாமா? அகன்னு சொல்கிறேன்ல, இதே ஆத்துக்காரின்னு எடுத்துக்கங்க, ஆத்துக்காரன்னு எடுத்துக்கங்க. அகத்தை மாற்ற முடியாத மாதிரி ஆத்துக்காரரையும் மாற்ற முடியாது, அகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஆத்துக்காரையும் மாற்ற முடியாதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாங்கிற முடிவு வரும், செயல் ரீதியாக என்ன பண்ணலாங்கிற முடிவு வரும், பிரச்சனை சால்வ். ஆமாம் ஆமாம், அவங்க நிறைய குறையோடு அக்செப்ட் பண்ணுறது தான் அக்செப்ட் பண்ணுறது. நாம செயலில் ஆமாம், செயல் ரீதியாக என்ன பண்ண முடியும்னு பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாக புரியுதுதான் ஒரு சொல்கிறேன் நான். இல்லை, ஒரு கேம்ப் கலந்துட்டு ஒருத்தர் இல்லைங்க, ஒரு கேம்ப் கலந்துட்டு ஒருத்தர் வந்து போனார். ஃபீட்பேக் சொல்லும்போது சொன்னார், எனக்கு வர எண்ணத்தையே ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய வீட்டுக்காரி என்னை பேசும்போது உள்ள நோகும் சில சமயம். உண்மையில் அவங்க நோகணும்னு பேசலை, அவங்க கேரக்டர் அது. என் மனசையே ஒன்றும் பண்ண முடியாதப்ப அவங்கள என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது நான் வந்து அவங்க இருக்கிறது சரிதானேன்னு எடுத்துக்கிட்டேன். அவங்களோட சண்டை போடல, பார்த்தோன்னே அவங்களும் ஃப்ரீ ஆகிட்டாங்க, என்னையே ஆச்சரியமாக பார்த்தாங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா, நீ இந்த உலகத்தில் உங்களால் செயல் ரீதியாக பண்ண முடியாத செய்யுங்க,
ஒன்றும் பண்ண முடியாத இருக்கிற நிலையில் அப்படியே அக்செப்ட் பண்ணிங்க. இன்னொன்று, ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கூட ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கிறது இல்லை. ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கிட்டா இயல்பாக இருக்கணும். நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு முருங்காயை கத்திரிக்காயாக மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா முடியவே முடியாது. முருங்காயை ஏற்றுக்கணும், கத்திரிக்காயை ஏற்றுக்கணும். இது அது அப்படி தான் இருக்குது, அதனோட இயற்கை அப்படி தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். ஆமாம், அது இயல்பாக நம்ம அதை அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிங்க. ஆமாம், நீ ஏற்றுனுங்கிற முயற்சி கூட வேணாம், வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சும்மா இருத்தல் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதோ புறக்கணிக்கிறதோ அல்ல, நிர்வாகம் செய்யாமல் இருத்தல். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க. சும்மா இருத்தல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. அது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அப்படியே புறக்கணிச்சிடுமா? அப்படி கிடையாது. நிர்வாகம் பண்ணாமல் இருக்கிறது. எது எப்படி இருக்குது அது அப்படியே ஓகே. ஆமாம் ஆமாம், அப்படி பண்ணீங்கன்னா தான் பிரச்சனையே. ஒருத்தர் எப்படிங்க ஃபெயில் ஆகுறதுன்னாரு, உள்ளுக்குள்ளே ஃபெயில் ஆக சொல்றீங்க, எப்படி ஃபெயில் ஆகுறதுன்னாரு. ஃபெயில் ஆக முடியலையா? ஃபெயில் ஆக முடியலங்கிற விஷயத்தில் ஃபெயில் ஆகிடு. அப்புறம் ஏன்னா அப்படியா, இது ஒன்றும் பண்ணதுக்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தாங்க ஃபெயில் ஆகுது. அதாவது நம்ம என்னன்னா ஏதோ ஒரு வகைத்தில் ஒரு வேலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம், பொறுப்பெடுத்துட்டு வெவ்வேறு ரூபத்தில் பொறுப்பெடுக்கிறோம். ஒரு படத்தில் வடிவேல் வந்து மாற்று வேஷம் எவ்வளவோ பண்ணி வருவான். எப்படி பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தான் தலைவர்கிற கொண்டை நீ மறந்துட்டேம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம வந்து ஆங்கிளை மாற்றி முயற்சி பண்ணுறோம் உள்ளுக்குள்ள சரி பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லா ஆங்கிளுமே தூக்கி போடுங்க, நீ ஏதோ ஒரு வகையில் பொறுப்பினுடைய வடிவத்தை மாற்றி பொறுப்பெடுத்துட்டே மாட்டிக்குவோம். நம்ம வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது என்னன்னா நமக்கு வந்து அங்கே கண்டுபிடிப்போடையே வேலை முடிஞ்சு போயிடுது. இவரும் ரிட்டையர் ஆகி 6 வருஷமா வீட்டில் ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. இருந்தாலும் வீட்டுல டென்ஷனாவே எப்ப பாரு வேலை இல்லை, பென்ஷன் இல்லை, இதே நினைச்சிட்டு இருந்தாரு. டக்குன்னு ஒரு நாள் பையனுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்தது, திடீர்னு கோவப்பட்டு வேலைக்கு போயிட்டாரு. இப்ப வேலைக்கு போனது அந்த தலை சுத்தல் மயக்கம் எதுவுமே இல்லை. நீங்க அவர் வேலைக்கு அனுப்பிச்சது தான் தப்பு. என்னன்னா நீங்க ஒன்றும் இல்லை, என்னன்னா எல்லாமே தாட்டு தாங்க. வேலை இல்லை, பென்ஷன் இல்லைங்கிறதெல்லாம் தாட்டு தான். அது ரீதியாக வெளியே வேலை இருக்கா, நம்ம ஏதாவது கோர்ட் கேஸும் போய் பென்ஷன் வாங்க முடியுமா, அந்த வேலையை செய்யுங்க. உள்ள டென்ஷனையோ இதையோ சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்கணும். மனசை டோட்டலாக திறந்துருங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகே. செயல் ரீதியாக ஏதாவது வேலை இருந்தால் செய்யுங்க, செயல் ரீதியாக வேலை இல்லைன்னா ஓகே ஃப்ரீயாக இருங்க, இருக்கிறத அக்செப்ட் பண்ணிங்க. எப்படி நாம வாழலாம் முடிவு பண்ணி அது மாதிரி இருங்க, அவ்வளோதான். நீங்கள் உள்ளுக்குள்ள மனசை சரி பண்ணணும், மனசை நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்கணும். எல்லா ஞானிகளுமே தீவிரமாக முயற்சி பண்ணி கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சி தான் கையெழுத்துக்கு வந்தாங்க. நம்ம வந்து இந்த ஞான முகாம் மூலமாக மனதை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, அது தாமாக இயங்கக்கூடிய இயக்கங்கிறத நம்ம புரிய வச்சு நம்ம அந்த சரணாகதிக்கு வரோம், உள்ளுக்குள்ள சரணாகதிக்கு வரோம், அவ்வளோதான். எதுவுமே தப்பு இல்லை, செயல் ரீதியாக புதுசாக ஐடியா பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்க. எனக்கு கவர்மெண்ட்ல பென்ஷன் கொடுக்கல, பிடிச்ச பணத்தையும் கொடுக்கல, வீட்டில் பையன் ஒருத்தன் இல்லை நீங்கள் என்னன்னா சாப்பாடு போட்டுக்கிறான், ஒரு நாள் ஒரு வாரத்தை உங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் பண்ண முடியும், செலவு காசு பண்ண முடியாது, அதுக்காக நான் வெளியில் போயிட்டு வரேன். இது ஆக்சுவலாக இது உங்கள் மகனுடைய செயல்பாடில் தவறு, ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு தந்தையை வந்து மகன் சொல்லக்கூடாது, மகனுடைய மேனேஜ்மெண்ட்டில் தவறு. இது நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி எதிர்கொள்ளணும்னா, உங்களுக்கு மகன் பேசியதாக ஏற்பட்ட மன வருத்தம், மற்றவங்க யாராவது பேசினாலும் ஏற்பட்ட மன வருத்தம், உங்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய துன்பம், இதெல்லாம் இயற்கைன்னு எடுத்துங்க. மனசில் வந்ததெல்லாம் இயற்கைன்னு எடுத்துங்க. நாம் இப்படி இருக்கிறோமே நினச்ச உள்ளுக்குள்ளே இது பண்ணாதீங்க. மனசில் என்ன உணர்வோடு இருக்கிறீங்களோ, இந்த கணத்தில் என்ன எண்ணத்தோடு இருக்கிறீங்களோ, என்ன உணர்வோடு இருக்கிறீங்களோ, அது எல்லாமே இயற்கைன்னு எடுத்துங்க. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு செயல் ரீதியாக என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். நாம் வந்து நீங்கள் தனியாக நம்ம பேசுவோம், நாம் கொஞ்சம் இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்து காலையில் கூட நம்ம தனியாக கொஞ்சம் பேசுவோம். அதனால் இந்த முகாம் முடியும் காட்டுமே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும்.
நீங்கள் வந்து மன ஆரோக்கியத்தோட எல்லாம் சுதந்திரமாக நம்மால் இருக்க முடியும். மன ஆரோக்கியம் சொல்கிறோம். எது மன ஆரோக்கியம்னா மனம் தாமாக இயங்கினா அது ஆரோக்கியம். அதுதான் சுகம்னு சொல்கிறாங்க. சுகவீனம் அப்படின்னா ஆரோக்கியமின்மை, நோயின்னு அர்த்தம். யாருடைய மனம் சுதந்திரமாக இயங்குதோ, அதாவது முரண்பாடு இல்லாமல் குறுக்கீடு இல்லாமல் இயங்கக்கூடிய மனதுக்கு ஆரோக்கியமான மனம்னு பேர். எப்படி இருந்தாலும் சரி, மனசுனா இப்படி தான் இருக்கும். உங்களுக்குன்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் மனசு இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா இது காணாமல் போயிடும். நீங்கள் அடுத்து எதாவது செயல் ரீதியாக வந்துடுவீங்க, என்ன பண்ணலான்னு வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி தொடக்கம் இங்கேருந்து எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். என்ன சந்தேகம் இருக்கோ நம்ம தனியாக கூட நம்ம பேசணும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.